கோவை அருகே மருதமலை முருகன் கோயிலில் குடமுழக்கு விழா. தமிழ் மந்திரங்கள் ஒலிக்க கோபுர கலசங்களுக்கு நன்னீராட்டு. தங்கம் விலை சவரனுக்கு 1280 ரூபாய் குறைவு. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 67,200 ரூபாய்க்கு விற்பனை. மத்திய அரசின் வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி தாவேகா சார்பில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் போராட்டம். தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். ஓசூர் அடுத்த ஆனைக்கல் அருகே வீட்டுக்குள் புகுந்த சிறுத்தை. மயக்க ஊசி செலுத்தி சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக போராடி பிடித்த வனத்துறையினர். தாய்லாந்து தலைநகர் பெங்காக்கில் இன்று நடக்கிறது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு. பிரதமர் மோடி உள்ளிட்ட 7 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்பு. இருதரப்பு உறவுகள் குறித்து தாய்லாந்து பிரதமருடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை. தகவல் தொழில்நுட்பம், சிறு குறு தொழில்துறை உட்பட 6 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. வக்ஃபு மசோதா இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டிருப்பது திருப்புமுனை என பிரதமர் மோடி கருத்து. சமூக பொருளாதார நீதி, வெளிப்படைத்தன்மையை உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான தேடல் இது என வலைதளத்தில் பதிவு. வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர காங்கிரஸ் முடிவு. வக்ஃபு மசோதா இஸ்லாமியர் நலனுக்கு எதிரானது என்று கருத்து. இந்தியாவுக்கு சொந்தமான 9,88,000 ஏக்கர் பரப்பளவு உள்ள நிலத்தை சீனா ஆக்கிரமிப்பு. நிலத்தை ஒப்படைக்க கோரி குடியரசுத் தலைவரும் பிரதமரும் சீன அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக மக்களவையில் ராகுல் காந்தி பேச்சு. IPL இன்றைய போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மோதல். இரு அணிகளும் புள்ளிப்பட்டியலில் முன்னேற முனைப்பு. மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் நிறைவேறியது வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா. ஆதரவாக 128 எம்பிக்களும் எதிராக 95 எம்பிக்களும் வாக்களித்தனர். வக்ஃபு நிர்வாகத்தை கைப்பற்ற மத்திய அரசு முயற்சி என திமுக MP திருச்சி சிவா குற்றச்சாட்டு. இஸ்லாமியர்கள் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என அதிமுக MP தம்பிதுரை பேச்சு. இலங்கை செல்லும் பிரதமர் கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலங்கை அரசிடம் பேசி தமிழ்நாட்டு மீனவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் எனவும் முதலமைச்சர் வலியுறுத்தல். நாளை மறுநாள் தமிழ்நாடு வரும் பிரதமரை எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் நேரில் சந்திக்கின்றனர். அதிமுக பாஜக கூட்டணிக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்த ஜம்மு காஷ்மீர் துலிப் மலர் தோட்டம். 8 நாட்களில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்த மலர் கண்காட்சி. தேர்தல் பிரச்சாரத்தின் போது மேடையில் இருந்து தவறி விழுந்த ஆஸ்திரேலிய பிரதமர் மீண்டும் எழுந்து மேடையில் நின்று கை அசைத்ததால் தொண்டர்கள் நிம்மதி. மாணவர்களுடன் இணைந்து மரம் நடும் பணியில் ஈடுபட்ட சீன அதிபர். காடு வளர்ப்பை ஒவ்வொருவரும் தங்கள் கடமையாக கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.